நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்களுடைய கதைகளையே சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு நான் ஹனீஃப் இஸ்மாயில் முகமது ரஹ்மத்துல்லா. முதலில் தலைப்புச் செய்திகள். சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி நடந்து முடிந்தது தரம் 5க்கான புலமை பரிசில் பரீட்சை. நாளை ஆரம்பமாகவிருக்கும் உயர்தர பரீட்சைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி. களனி பல்கலைக்கழக மாணவி ஒருவருக்கும் கொரோனா. முகக்கவசம், சமூக இடைவெளி பேணாவிடின் 6 மாதம் சிறை, 10,000 ரூபாய் அபராதம். முடக்கப்பட்டது மன்னார் பட்டிச்சொட்டம் மற்றும் பெரிய கடை பகுதிகள். இலங்கைக்கு சீனா 16.5 பில்லியன் ரூபாய் நிதி உதவி. அமெரிக்க வெளியுறவு செயலாளர் இம்மாத இறுதியில் இலங்கைக்கு வருகை. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். கோவிட்-19 அச்சத்திற்கு மத்தியிலும் நாடளாவிய ரீதியில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை இன்றைய தினம் சுகாதார வழிமுறைகளுக்கு அமைவாக 2936 மத்திய நிலையங்களில் இடம்பெற்றது. 2936 மத்திய நிலையங்களில் 3,31,694 பேர் பரீட்சைக்கு தோற்றினர். பரீட்சை இன்று முற்பகல் 9:30 மணி தொடக்கம் 10:30 மணி வரையில் பகுதி 1, 11 மணி தொடக்கம் 12:15 மணி வரையில் பகுதி 2 இடம்பெற்றது. இந்த ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்கு சிங்கள மொழி மூலம் 2,48,072 மாணவர்களும், தமிழ் மொழி மூலமாக 83,622 மாணவர்களும் தோற்றியிருந்தனர். சகல பரீட்சை நிலையங்களிலும் கோவிட்-19 வைரஸ் பரவலை தடுக்கும் நடமாடும் சேவைக்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அத்துடன் மாணவர்களுக்கான விசேட போக்குவரத்து வசதிகளையும் போக்குவரத்து சபை ஏற்பாடு செய்திருந்தமையை அவதானிக்க முடிந்தது. தனிமைப்படுத்தல் முகாம்கள் மற்றும் தேசிய தொற்று நோயியல் நிர்வாகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்காக 12 விசேட பரீட்சை நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு 12 வாழைத்தோட்டம் அல்-ஹிக்மா கல்லூரி பரீட்சை மண்டபத்தில் சுமார் 125 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றினர். பலத்த சுகாதார நடைமுறைகளுக்கு அமைவாக மாணவர்கள் கைகளை கழுவி முகக்கவசம் அணிந்து போலீசாரின் கண்காணிப்புகளுடன் பாடசாலை ஆசிரியர்கள், அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் மற்றும் பழைய மாணவர்களின் வழிகாட்டல்களுடன் மாணவர்கள் பரீட்சை மண்டபத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். பரீட்சைக்கு வந்த மாணவர்களை பரீட்சை மண்டபத்திற்குள் அதற்கு பொறுப்பானவர்கள் அனுப்பி வைக்கும் காட்சிகளே இவை. மாணவர்கள் பரீட்சை முடிந்த பின்னர் மகிழ்ச்சியுடன் வெளியேறினர். பரீட்சை ஈஸியாக இருந்துச்சு. பெஸ்ட்டில் கோட் அடிக்கிறேன் 40 கேள்விக்கு எல்லாமே தான் ஈஸி. படித்ததெல்லாம் வந்துச்சு. நல்ல எக்ஸாம் எழுதினோம். சுற்றாடல் எல்லாம் படித்ததெல்லாம் வந்துச்சு. பார்ட் 1 ஈஸி, பார்ட் 2 ஈஸி. கொழும்பு கணபதி இந்து மகளிர் கல்லூரி மற்றும் கொழும்பு ஃபாத்திமா முஸ்லிம் மகளிர் கல்லூரி, அல்-ஹிக்மா ஆகிய பாடசாலைகளில் இன்றைய தினம் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைகள் இடம்பெற்றன. கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் கொட்டும் மழையுடனான கடும் காற்று, குளிர் ஆகியவற்றை பொருட்படுத்தாது மலையக மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றினர். ஹட்டன் கல்வி வலயத்தில் 43 பரீட்சை மத்திய நிலையங்களில் 3788 மாணவர்கள் பரீட்சை எழுதினர். தமிழ் மொழி மூலமாக 2181 மாணவர்களும், சிங்கள மொழி மூலமாக 1607 மாணவர்களும் பரீட்சை எழுத அனுமதியை பெற்றிருந்தனர். கிழக்கில் அமைதியான முறையில் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இம்முறை 9748 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றினர். இதற்கென 103 பரீட்சை நிலையங்களும் 13 இணைப்பு நிலையங்களும் ஏற்படுத்தப்பட்டதாக மாவட்ட பரீட்சை இணைப்பு நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த மாவட்டத்தில் சகல பரீட்சை நிலையங்களிலும் மாணவர்கள் முகக்கவசம் அணிந்து வருகை தந்திருந்தனர். கைகளை கழுவி சமூக இடைவெளி பேணி பரீட்சை மண்டபத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டனர். திருகோணமலை மாவட்டத்தின் கந்தளாய் வலயக்கல்வி அலுவலகத்திற்குட்பட்ட கந்தளாய் அக்ரபூதி தேசிய பாடசாலையில் கொரோனாவுக்கு மத்தியில் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைகள் சுமூகமான முறையில் இடம்பெற்றன. காலை வேளையில் மாணவர்கள் முகக்கவசங்கள் அணிந்தவாறு பரீட்சைக்கு சமூகம் அளித்திருந்தனர். கிளிநொச்சி புலமை பரிசில் பரீட்சை சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி இடம்பெற்றது.
கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த வருடம் புலமை பரிசில் பரீட்சையில் 2555 மாணவர்கள் தோற்றினர். 39 பரீட்சை நிலையங்களில் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி பரீட்சை இடம்பெற்றது. இதேபோல கிளிநொச்சி இயக்கச்சியில் அமைந்துள்ள தனிமைப்படுத்தல் முகாமில் இருந்து 7 மாணவர்கள் இன்று புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றினர். அவர்களுக்கான சுகாதார பாதுகாப்பு ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டு வழங்கப்பட்டிருந்தது. வவுனியா மாவட்டத்தில் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி புலமை பரிசில் பரீட்சை இடம்பெற்றது. நாடளாவிய ரீதியில் புலமை பரிசில் பரீட்சை சுமார் 3,31,000 மாணவர்கள் தோற்றியதுடன் நாடளாவிய ரீதியில் புலமை பரிசில் பரீட்சைக்கு சுமார் 3,31,000 மாணவர்கள் தோற்றியிருந்ததுடன் பரீட்சை 2,936 மத்திய நிலையங்களில் இடம்பெற்றது. மன்னார் மாவட்டத்தில் மாணவர்கள் தரம் வாய்ந்த புலமை பரிசில் பரீட்சையில் தோற்றினர். குறிப்பாக மாணவர்கள் சுகாதார நடைமுறைகளுக்கு அமைவாக முகக்கவசம் அணிந்து பாடசாலைக்கு வருகை தந்திருந்தனர். நீர்கொழும்பு விஜயரத்னம் இந்து மத்திய கல்லூரியில் 111 மாணவர்கள் இம்முறை புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர். மாணவர்கள் முகக்கவசம் அணிந்து பரீட்சை நிலையத்திற்கு வருகை தந்ததை காண முடிந்திருந்தது. பாடசாலைகளில் கைகளை கழுவும் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருந்ததையும் சுகாதார வழிமுறைகளை பேணி பரீட்சைகள் இடம்பெற்றதையும் அவதானிக்க முடிந்தது. கல்முனை கார்மல் பற்றிமா கல்லூரி மாணவர்கள் சுகாதார விதிமுறைகளுக்கு அமைவாக முகக்கவசம் அணிந்து கொண்டு பரீட்சைக்கு வருகை தந்திருந்தமையை அவதானிக்க முடிந்தது. பரீட்சை மேற்பார்வை உத்தியோகத்தர்கள் மாணவர்களுக்கான வழிகாட்டல்களை வழங்கியிருந்தார்கள். போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததையும் காண முடிந்தது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் சுகாதார நடைமுறைக்கு அமைவாக தரம் 5ற்கான புலமை பரிசில் பரீட்சை இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 2,392 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர். முல்லைத்தீவு கல்வி வலயத்தில் 1,672 மாணவர்கள் 19 பரீட்சை நிலையங்களிலும், துணுக்காய் கல்வி வலயத்தில் 714 மாணவர்கள் 8 பரீட்சை நிலையங்களிலும் சுகாதார நடைமுறைக்கு அமைவாக இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை இன்று அம்பாறை மாவட்டத்திலும் இடம்பெற்றது. பரீட்சைக்கென அம்பாறை மாவட்டத்தில் 8,484 பேர் தோற்றியிருந்தனர். 73 பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. பரீட்சை நிலையங்களில் சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்பட்டிருந்ததுடன் மேலதிக பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. இதேவேளை உயர்தர பரீட்சைகள் நாளை முதல் ஆரம்பமாக உள்ளது. பரீட்சைகளுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். உயர்தர பரீட்சை நாளை முதல் எதிர்வரும் நவம்பர் 6ஆம் தேதி வரை நாடளாவிய ரீதியிலுள்ள 2,684 பரீட்சை நிலையங்களில் நடைபெற உள்ளது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சனத் பூஜித தெரிவித்துள்ளார். இம்முறை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு 3,62,824 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாகவும் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் தமக்கு இதுவரை அதற்கான அனுமதி பத்திரம் கிடைக்காதிருந்தால் விண்ணப்பதாரர் தமது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை உபயோகித்து பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் மூலம் அதனை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் மேலும் தெரிவித்தார். நாட்டில் மீண்டும் கொரோனா வைரஸ் பரவல் சூழ்நிலை உருவாகியுள்ள நிலையில் பரீட்சை நிலையங்களில் தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் சுகாதாரத்துறை அதிகாரிகளை இணைத்துக் கொண்டு பரீட்சை நிலையங்களில் கிருமி தொற்று நீக்கும் பணிகள் இன்று மேற்கொள்ளப்பட்டன. 13 වසරේ නැත්තම් වැඩිහිටි ශිෂ්‍යෝ ශිෂ්‍යාවන් ඒ නිසා විභාග මධ්‍යස්ථානවල විභාගෙට ඉස්සෙල්ලා කණ්ඩායම් හැටි மாணவர்கள் பரீட்சைக்கு முன்போ பின்போ கூட்டம் கூட்டமாக இருப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு பரீட்சை முடிந்த பின்னர் பரீட்சையில் வந்துள்ள கேள்விகள் பற்றி கூட்டமாக இருந்து கலந்து ஆலோசிக்க வேண்டாம். பரீட்சை ஆரம்பிக்க முன்னர் பரீட்சை நிலையத்திற்கு சென்று பரீட்சை முடிந்த பின்னர் மீண்டும் சுகாதார அணுகுமுறையை கையாண்டு வீடுகளுக்கு சென்றடைய வேண்டும். இது பற்றி போலீசார் என்ற வகையில் நாம் கண்காணித்துக் கொண்டு இருப்போம். சுகாதார பழக்கத்தை 100% பின்பற்ற வேண்டும். இதற்காகவும் மாணவர்கள் தயாராக வேண்டும். பெற்றோர் அவர்களுக்கு தேவையான அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும். සෞඛ්‍ය පුරුදු 100%ක්ම අනුගමනය කරනවාද කියලා. ඒ නිසා ඒකට දරුවෝ සූදානම් වෙන්න ඕනේ දෙමව්පියෝ. இலங்கையில் மேலும் 61 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். மினுவாங்குடை தொழிற்சாலை ஊழியர்களுடன் நெருங்கி பழகிய 22 பேருக்கும் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் தனிமைப்படுத்தப்பட்ட 39 பேருக்கும் இவ்வாறு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி திவிலப்பிட்டிய கொத்தணியில் இதுவரை பதிவாகியுள்ள கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1247 உயர்வடைந்துள்ளது.
பல்கலைக்கழக மாணவி ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. கலனி பல்கலைக்கழகத்தில் சமூக விஞ்ஞான பீடத்தில் குறித்த மாணவி கல்வி பயிலுகின்றார். இந்நிலையில் மாணவியுடன் தங்கியிருந்த மேலும் 2 மாணவிகள் PCR பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. இதேபோல ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர் ஒருவருக்கும் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்திற்கு கொரோனா தொற்றாளர்கள் 2 வருகை தந்த சம்பவம் தொடர்பில் சுகாதார பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கம்பஹா திவலப்பட்டிய வியாபாரி மற்றும் அவரது சாரதி ஒருவரும் கொரோனா தொற்றுக்குள்ளாகி தற்போது ரமுக்கணை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதோடு அவர்கள் சமீபத்தில் தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்திற்கு வருகை தந்து சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் காரணமாக தம்புள்ளை மத்திய நிலையத்தில் இன்றைய தினம் 100 PCR பரிசோதனைகளை முன்னெடுக்க உள்ளதாக தம்புள்ளை பொது சுகாதார வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். පෞගේ දිනක කොරෝනා ආසාදිතයෙක් පැමිණලා තිබ්බා. කඩවල් ආසාදිතයෝ දෙන්නේ කඩවල් 80කට විතර ගනුදෙනු කරලා තියෙනවා ගිහිල්ලා තියෙනවා. ඉතින් ඒ අනුව ඒ කඩවල් 80 සහ අහඹු ලෙස තෝරාගෙන ඒ අයට කොරෝනා වෛරස් තත්ත්වය ශරීරගත වෙලා තියෙනවද කියලා බලන්න තමයි අපි අද PCR පරීක්ෂණ කටයුතු වසංගත රෝග විශේෂඥ තුමා ඇතුලේ සෞඛ්‍ය අංශෙත් එක්ක අපි கம்பஹா மாவட்டத்தில் உள்ள மாலிகாதென, எலுவாபிட்டியம் மற்றும் ஹிக்கடுவ ஆகிய பகுதிகள் பாதுகாப்பு வலயமாக மாற்றப்பட்டுள்ளன. கொரோனா தொற்றாளர்கள் 37 பேர் அடையாளம் காணப்பட்டதன் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கம்பஹா மாவட்ட செயலாளர் சுனில் ஜெயலத் தெரிவித்துள்ளார். இதற்கமைவாக குறித்த 3 கிராம சேவகர் பிரிவிற்கு உட்பட்டவர்கள் குறித்த பகுதிகளிலிருந்து உட்பிரவேசிக்கவோ வெளிச்செல்லவோ முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். கம்பஹா பொது வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவின் ஊழியர் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. வவுனியா தேசிய கல்வியியற் கல்லூரி கொரோனா சிறப்பு சிகிச்சை நிலையமாக மாற்றப்படுவதற்கான வேலை திட்டங்கள் இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. குறித்த கல்லூரிக்கு இன்றிலிருந்து விடுமுறை விடுவிக்கப்பட்டு ஆசிரியர்கள் மாணவர்களை அந்தந்த மாவட்டங்களுக்கு இராணுவத்தினரால் பாதுகாப்புடன் பேருந்துகளில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல ஹட்டன் பத்தனை ஸ்ரீபாத கல்வியியற் கல்லூரியும் தற்காலிகமாக தனிமைப்படுத்தல் முகாமாக இயங்க உள்ளது. இதற்காக மேற்படி கல்லூரியை ராணுவம் இன்று பொறுப்பேற்றதாக கல்லூரியின் பீடாதிபதி கே துரைராஜசிங்கம் தெரிவித்தார். அத்துடன் இங்கு தங்கியிருந்த கல்வி பயின்ற மாணவர்களுக்கு மறு அறிவித்தல் விடுவிக்கும் வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பாதுகாப்பான முறையில் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதற்காக ராணுவம் 100 பஸ்களை ஈடுபடுத்தியது. ඊය හමුණ සංඛ්‍යාව බැලුවම මිනුවන්ගොඩින් மினுவாங்குட கோவிட் கொத்தணியின் 1வது முதல் 2வது தொற்றாளர் வரையில் பரவிய விதம் தொடர்பில் கண்காணிக்கப்பட்டதாகவும் நேற்றைய தினம் இனங்காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களுள் 26 பேர் மினுவாங்குட பகுதியையும் 23 பேர் கம்பஹா பகுதியையும் மற்றும் 22 பேர் திவிலப்பிட்டிய பகுதியையும் சேர்ந்தவர்கள் எனவும் அத்துடன் கொழும்பில் 2, மாத்தளையில் 1, பொலனறுவையில் 2 மற்றும் பாணந்துறையில் 1 என பல்வேறு பகுதிகளிலிருந்து குறைந்தது ஒருவரேனும் இனங்காணப்பட்டுள்ளதால் மக்கள் விழிப்புடன் செயற்பட வேண்டும். அத்தோடு ஒருவரிலிருந்து 522 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்படலாம் எனவும் வைரஸ் சமூகத்துக்குள் பட்டுள்ளமை தொடர்பில் உறுதியாக கூற முடியாது. மக்கள் நடந்து கொள்ளும் விதத்திலேயே வைரஸ் சமூகமயப்படுவது தங்கியுள்ளது. පාරට බහින්න යන්න එපා කියන එක. රටේ මේ ප්‍රදේශය කිසිදු ප්‍රශ්නයක් නැහැ, යන්න හැකියාවක් නැහැ. நாட்டில் இன்றைய தினம் 105 புதிய கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவ்வாறு அடையாளம் காணப்பட்டவர்களில் 2 மினுவாங்குட ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிபவர்கள் எனவும் ஏனைய 101 பேரும் குறித்த தொழிலாளர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. அதன்படி இதுவரை மினுவாங்குட கோவிட்-19 தொற்று கொத்தணியில் பதிவான மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1186 உயர்வடைந்துள்ளது. இன்று மாலை 6 மணி வரையில் நாட்டில் இனம் காணப்பட்டுள்ள மொத்த கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 4628 பதிவாகியுள்ளது. இதில் 3307 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். நாட்டில் தற்போது சிகிச்சை பெற்று வரும் மொத்த கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1308 ஆகும். இதேபோல நேற்றைய தினத்தில் மாத்திரம் 7495 PCR பரிசோதனைகள் நடத்தப்பட்டதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் அறிவித்துள்ளது. இதுவரை நாட்டில் மொத்தமாக 3,28,504 PCR பரிசோதனைகள் இடம்பெற்றுள்ளன. சுகாதார ஒழுங்கு விதிகளை மீறுவோரை பிடியாணையின்றி கைது செய்வதற்கான சட்ட திருத்தம் அடங்கிய வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதற்கமைய குறித்த வர்த்தமானி அறிவித்தல் எதிர்வரும் 2 நாட்களில் வெளியாகும் என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது.
கடந்த திங்கட்கிழமை முதல் கம்பஹா மாவட்டத்தில் 18 போலீஸ் பிரிவுகளுக்கு தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலாக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கம்பஹா மாவட்டத்தில் திவுலபெட்டிய, மினுவாங்கொட, ஜாஹெல, கந்தான மற்றும் கம்பஹா போலீஸ் பிரிவு, கிரிந்திவெல, தொம்பே, பூகொட, கனேமுல்ல, வீரகுல, வெளிவேரிய, மல்வத்தி ஹிரிபெட்டிய, நிட்டம்புவ, மீரிகம, பல்லேவெல, யக்கல, சீதுவ மற்றும் கந்தான ஆகிய போலீஸ் பிரிவுகளுக்கு ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டது. குறித்த பகுதிகளில் அமுல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் மீள் அறிவித்தல் வரை தொடரும் என போலீசார் அறிவித்துள்ளனர். எனினும் குறித்த 18 போலீஸ் பிரிவுகளுக்கு உட்பட்ட சத்தோச பல்பொருள் அங்காடிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்கள் அனைத்தும் இன்றும் திறக்கப்பட்டிருந்தமையை அவதானிக்க முடிந்தது. போலீஸ் ஊரடங்கு உத்தரவை மீறிய குற்றச்சாட்டின் கீழ் இதுவரையில் 101 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் குறித்த காலப்பகுதியில் 28 வாகனங்களையும் போலீசார் பொறுப்பேற்றுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் சுகாதார ஒழுங்கு விதிகளை மீறுவோரை பிடியாணை இன்றி கைது செய்வதற்கான சட்ட திருத்தம் அடங்கிய வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ஹட்டன் பகுதியில் உள்ள பிரபல கத்தோலிக்க மதத்தலம் ஒன்றில் 50க்கும் மேற்பட்ட நபர்களை கொண்டு ஆராதனை நடத்திய அதன் பொறுப்பாளருக்கு ஹட்டன் பொது சுகாதார பரிசோதகர்கள் கடும் எச்சரிக்கை விடுத்தனர். குறித்த தேவ ஆராதனையில் 50க்கும் அதிகமான பொதுமக்கள் கலந்து கொண்டிருப்பதாக கிடைத்த தகவலுக்கு அமையவே குறித்த சமயத்தலம் இன்று சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அதன்போது 145 பேர் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருந்தனர். குறித்த நபர்கள் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றியிருந்த போதிலும் அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட 50 பேரை விட அதிகமானவர்கள் கலந்து கொண்டிருந்ததனால் இவர்கள் எச்சரிக்கப்பட்டனர். பொதுமக்களுக்கு தபால் மற்றும் தொலைபேசி ஊடாக ஜனாதிபதி செயலகத்துடன் தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்பளிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதன்படி ஜனாதிபதி செயலகத்தில் தபால் ஊடாகவும் தொலைபேசி ஊடாகவும் மக்களின் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் நோக்கில் பொதுமக்கள் தொடர்பாடல் பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் சுகாதாரத்துறை வழங்கிய அறிவுறுத்தல்கள் மற்றும் பரிந்துரைகளின்படி ஜனாதிபதி செயலகத்தில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான ஊழியர்கள் கடமையில் ஈடுபடுவதன் காரணமாக பொதுமக்கள் வருகை தருவதன் ஊடாக ஏற்படும் அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு தபால் மற்றும் தொலைபேசி ஊடாக ஜனாதிபதி செயலகத்துடன் தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்பளிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதன்படி ஜனாதிபதி செயலகத்தில் தபால் ஊடாகவும் தொலைபேசி ஊடாகவும் மக்களின் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் நோக்கில் இவ்வாறு பொதுமக்கள் தொடர்பாடல் பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி பொதுமக்கள் தொடர்பாடல் பிரிவு தொலைபேசி இலக்கம் 0111-4354-5550 அல்லது 0112354550. தொலைநகல் இலக்கம் 0112348855. ஒம்புட்ஸ்மேன் அலுவலகம் 011223387073. ஜனாதிபதி நிதியம் 0112354354. தொலைநகல் 0112333123. 20வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்தை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான பரிசீலனையின் தீர்ப்பை உயர்நீதிமன்றம் ஜனாதிபதி மற்றும் சபாநாயகருக்கு நாளை வழங்கவுள்ளது. இந்நிலையில் சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் மக்கள் அனுமதி பெறப்படாமல் அரசியலமைப்பானது திருத்தமாக நடைமுறைக்கு கொண்டுவர முடியாது என உயர்நீதிமன்றம் முடிவு செய்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். 20வது அரசியலமைப்பு திருத்த வரைவு எதிர்க்கட்சியின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் நாடாளுமன்றத்தில் கடந்த 22ஆம் தேதி நீதி அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரியினால் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் ஒரு வார காலத்தினுள் இதற்கு எதிராக யாரேனும் உயர் நீதிமன்றத்தினை நாடினால் 21 நாட்களுக்கு 20வது திருத்தம் தொடர்பாக எந்த முன்னெடுப்பையும் நாடாளுமன்றத்திற்குள் முன்னெடுக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து 20வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி உயர் நீதிமன்றத்தில் 39 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. குறித்த மனுக்கள் உயர் நீதிமன்றத்தின் பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய, புவனகே அலுவிஹார, சிசிரடி ஆஃப்ரோ, பிரியந்த ஜாவர்தன மற்றும் விஜித் மலல்கொட ஆகிய 5 அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் கடந்த வாரம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன.
இந்நிலையில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான பரிசீலனையின் தீர்ப்பை உயர்நீதிமன்றம் ஜனாதிபதி மற்றும் சபாநாயகருக்கு நாளை வழங்க உள்ளது. மேலும் இதை எதிர்வரும் வாரத்தில் நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் மக்கள் அனுமதி பெறப்படாமல் அரசியலமைப்பானது திருத்தமாக நடைமுறைக்கு கொண்டுவர முடியாது என உயர்நீதிமன்றம் முடிவு செய்துள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு சட்டத்தின்படி அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வருகிற போது 3/2 பெரும்பான்மை அத்தியாவசியமாக தேவை. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கிற சில உறுப்புரைகளை மீறுவதாக இருந்தால் அந்த 3/2 பெரும்பான்மைக்கு மேலதிகமாக சர்வஜன வாக்கெடுப்பிலே மக்களுடைய அங்கீகாரமும் பெறப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற இந்த 20வது அரசியலமைப்பு சட்ட வரைவிலே இருக்கின்ற 4 பகுதிகள் 3/2 பெரும்பான்மையோடு மட்டும் நிறைவேற்றப்பட முடியாது. அது இந்த அடிப்படை சரத்துக்கள் சிலவற்றை மீறுகிற காரணத்தினாலே மக்கள் தீர்ப்புக்காக சர்வஜன வாக்கெடுப்பிலேயும் அனுமதி பெற்றால் ஒழிய அது சட்டமாக முடியாது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தேசிய போலீஸ் ஆணையகத்தின் ஒப்புதலின் பேரில் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் குழுவுக்கு உடனடி இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. இதில் போலீஸ் ஊடக பேச்சாளராக பதவி வகித்து வந்த போலீஸ் அத்தியட்சகர் ஜாலிய சேனாரத்ன வடமாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபருக்கு தனிப்பட்ட உதவியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். தேசிய போலீஸ் ஆணையகத்தின் ஒப்புதலின் பேரில் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் குழுவுக்கு உடனடி இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. சேவை தேவைகளின் அடிப்படையில் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி 8 பிரதி போலீஸ் மா அதிபர்கள், போலீஸ் அத்தியட்சகர் ஒருவர், பிரதி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவர் மற்றும் 3 உப போலீஸ் அத்தியட்சகர்களுக்கே இவ்வாறு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. போலீஸ் ஊடக பேச்சாளராக போலீஸ் சட்டப்பிரிவின் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். போலீஸ் ஊடக பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜாலிய சேனாரத்ன இதுவரை ஊடக பேச்சாளர் பதவியினை வகித்து வந்த நிலையிலேயே குறித்த பதவிக்கு பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது ஜாலிய சேனாரத்ன வடமாகாணத்தின் பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருக்கு தனிப்பட்ட உதவியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதே நேரம் காலி மாவட்டத்தின் பிரதி போலீஸ் மா அதிபராக கடமையாற்றிய KNJ வேதசிங்க மேல் மாகாணத்தின் வடக்கு பிரிவின் பதில் போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். சீன அரசாங்கம் இலங்கைக்கு 16.5 பில்லியன் ரூபாய் நிதியுதவியை வழங்கியுள்ளதாக இலங்கையில் உள்ள சீன தூதரகம் அதன் ட்விட்டர் பக்கத்தில் அறிவித்துள்ளது. இலங்கை மற்றும் சீனாவுக்கிடையில் அக்டோபர் 9ஆம் தேதி கைச்சாத்திடப்பட்ட பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு தொடர்பான ஒப்பந்தத்திற்கு அமைவாகவே சீனா இலங்கைக்கு இந்த நிதியுதவியை வழங்கியுள்ளது. சீனாவின் இந்த நிதியுதவிக்கு ஜனாதிபதியும் பிரதமரும் தமது நன்றிகளை தெரிவித்துள்ளனர். இது தவிர சீனாவிடமிருந்து 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களை சலுகை அடிப்படையிலான கடனை பெறுவதற்கான ஒப்பந்தத்திலும் இலங்கை விரைவில் கையெழுத்திடப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சீனாவின் உயர்மட்ட அதிகாரிகள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மைக் பாம்பியோ இந்த மாத இறுதியில் வருகை தரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மைக் பாம்பியோ இந்த மாத இறுதியில் இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த ஆண்டு இலங்கைக்கான முந்தைய பயணத்தை ஒத்திவைத்த மைக் பாம்பியோ அக்டோபர் 27ஆம் தேதி வருவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜான் கெர்ரி 2015 இலங்கைக்கு விஜயம் செய்ததன் பின்னர் அமெரிக்க அமைச்சரவை பதவியில் இருக்கும் மிக உயர்ந்த மட்ட அதிகாரியொருவர் நாட்டிற்கு விஜயம் செய்வது இதுவே முதற் தடவையாகும். அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மைக் பாம்பியோ வருவார் என எதிர்பார்ப்பதாக வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அட்மிரல் பேராசிரியர் ஜெயநாத் கொலம்பகே தெரிவித்துள்ளார். இந்த விஜயத்தின் போது முடக்கல் நிலையில் உள்ள 480 மில்லியன் அமெரிக்க டாலர் மில்லேனியம் சேலஞ்ச் கார்ப்பரேஷன் ஒப்பந்தம் குறித்து ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்வார் எனவும் கூறப்படுகின்றது. நீர்கொழும்பில் வாகனங்களில் செல்லும் பெண்களின் பைகளை மோட்டார் சைக்கிளில் சென்று பறித்து கொள்ளையிட்டு வந்த சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர்.
மெதகமுவ பஸ்கம்மன வீதியை சேர்ந்த 32 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையே கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஆவார். சந்தேக நபருக்கு எதிராக 100 வழக்குகள் வரை இருப்பதாகவும் அவற்றில் 34 வழக்குகள் நீர்கொழும்பு போலீசாரால் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். 1 கோடி ரூபாவுக்கும் மேற்பட்ட பணம், நகை மற்றும் உடைமைகளை சந்தேக நபர் கொள்ளையிட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 1 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 12 பவுண்ட் நகை என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபருக்கு எதிராக 25 பிடியாணைகள் நீதிமன்றங்களால் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் சந்தேக நபரினால் கொள்ளையிடப்பட்ட நகைகளை வாங்கிய நபர் ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். நீர்கொழும்பு போலீஸ் பிரிவை தவிர்த்து மாரவில, மாதம்பை, ராகமை, சீதுவை, வெண்ணப்புவ, மாபாகை, வத்தலை, ஜாயல, கொச்சிக்கடை ஆகிய போலீஸ் பிரிவுகளில் கொள்ளையிடப்பட்ட சம்பவங்கள் தொடர்பாக வழக்குகள் உள்ளன எனவும் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரை போலீசார் கொரோனை பிரதேசத்தில் வைத்து 5 கிராம் 300 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள், 2 செல்லிட தொலைபேசி என்பவற்றுடன் கைது செய்துள்ளனர். சந்தேக நபரையும் நகைகளை வாங்கிய ஏனைய சந்தேக நபரையும் மன்றில் ஆஜர் செய்ய உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். திருகோணமலை தம்பலகாமம் இக்பால் நகர் கிராமத்தில் வாழும் மக்கள் பல வருட காலமாக குடிநீர் பிரச்சினைக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். குடிநீரை பெறுவதற்காக பல முறை உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கைகளை முன்வைத்த போதும் கூட அவர்களுக்கு எஞ்சியிருப்பது ஏமாற்றம் மட்டுமே. திருகோணமலை மாவட்டம் தம்பலகாமம் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பாலம்போட்டாறு இக்பால் நகர் கிராமத்தில் பல வருட காலமாக குடிநீரின்றி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழும் குறித்த கிராமத்தில் குடிநீருக்காக அருகாமையில் உள்ள கிராமத்துக்கு சென்றே கிணற்று நீரினை குடிநீராக பயன்படுத்த வேண்டியுள்ளதாகவும் இதனை பெறுவதற்காக பல மைல்கள் தூரம் செல்ல வேண்டியுள்ளதாகவும் அப்பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மக்கள் ஒரு 20 குடியும், தமிழ் மக்கள் ஒரு 110 குடும்பமும் இருந்துச்சு. இந்த குடும்ப மக்களுக்கு நல்ல கஷ்ட நிலைமைன்னு சொன்னால் குடி தண்ணி கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டம். அதே போல் இந்த ஆன தொல்லைகளும் இருந்துச்சு. சின்ன சின்ன ஓலை குடிசையிலையும் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கல. அது ஒரு நல்ல கஷ்டத்தில் தண்ணி இல்லாமல் கிடந்து ஊர் வழியை போய்ட்டு தண்ணி அடி வந்து இங்கே குடிக்கிறோம். இங்கே குடித்தா ஒரு தருங்கி ஏசுறாங்க, அடிக்கிறாங்க. அதுக்கு நாய் கடிச்சது போகல, ஆனை வருவது போகல. என்ன செய்யறவங்களுக்கு தண்ணி தான் தரணும். குடிநீரை பெறுவதற்காக பல முறை உரிய அதிகாரிகள் அரசியல்வாதிகளிடம் கோரிக்கைகளை முன்வைத்த போதும் கூட இடைநடுவே கைவிடப்பட்ட நிலையில் அவர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளதாகவும் அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இத்துடன் நமது இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகள் நாளை மதியம் 1 மணிக்கு இடம்பெறும். அதுவரை யூடிவியோடு இணைந்திருங்கள்.